எந்த படைப்பு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்தாக படைத்தானோ, ஆக சிறந்த படைப்பாக படைத்தானோ, அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி. நீங்க எந்த முறையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை விளங்கணுமோ அந்த முறையில் இன்னும் நீங்க விளங்கல்ல என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ரப்புல் ஆலமீன் எங்களை உலகத்துக்கு அனுப்பினதே அந்த ரப்புல் ஆலமீன வணங்குவதற்காக வேண்டி. அதுதான் ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா பனி ஆதம் இன்னி லம் அக்லுகுக்கும் லிஉக்ஸிர பிக்குமுல் கில்லா வலா லிஅஸ்தஅனிஸ பிக்குமுல் வஹ்ஷா வலா லிஅம்ரின் வலா அலா அம்ரின் கத் அஜஸ்து அன்ஹு. யா ஆதமுடைய மகனே, நான் உங்களை இந்த உலகத்துல படைத்தது, என்னுடைய படைப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது, எனவே படைப்புகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்காக வேண்டிதான் நான் உன்னை படைத்தேன் என்பதாக நீங்க நினைக்கலாம். வலாலி அஸ்தஅனிஸ பிக்குமுல் வஹ்ஷா, நான் தனித்தவனாக இருக்கிறேன், நான் தனித்தவனாக இருக்கிறேன், என்னுடைய தனிமையை போக்குவதற்காக வேண்டி நான் உன்னை படைத்தேன் என்பதாக நீங்க நினைக்கலாம். வலாலி அம்ரின் வலா அலா அம்ரின் கத் அஜஸ்து அன்ஹு, ஒரு விடயம் என்னையால செஞ்சு கொள்ளலாம், சாதிச்சு கொள்ளலாம், அந்த விடயத்தை ஒன்னின் மூலமாக சாதிப்பதற்காக வேண்டி உன்னை படைத்திருக்கிறேன் என்பதாகவும் நீங்க நினைக்கலாம். இன்னமா خلقتكم لتعبدوني طويلا وتذكروني كثيرا وتسبحوني بكرة وأصيلا. நான் உன்னை படைத்த நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நீ நீண்ட நேரம் எனக்கு இபாதத் செய்ய வேண்டும், நீ எனக்கு காலையில மாலையில நீ என்னைய புகழ வேண்டும். வதுஸப்பிஹூனி புக்ரத்தன் வஅஸீலா, நீ மௌத் வரகாட்டியும் நீ எனக்கு இபாதத் செய்ய வேண்டும், என்னைய புகழ வேண்டும், என்னைய துதிப்பாட வேண்டும். இதுக்காக வேண்டிதான் நான் உன்னை படைத்திருக்கிறேன், வேற ஒரு நோக்கமும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனுடைய எதிர்பார்ப்பு அடியான் நோக்கத்தை விளங்கணும், அந்த ரப்ப விளங்கணும், அந்த ரப்புக்கு அடிப்படையக்கூடிய மக்களாக மாறும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனை விளங்குறதாக இருந்தா அந்த ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருக்கணும். அதே ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், நீங்க எந்த முறையில அல்லாஹ்வை பயப்படணுமோ ஹக்க துகாத்தி, நீங்க அந்த பயப்படக்கூடிய முறையில இன்னும் பயப்படவே இல்லை என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த தக்வா எங்கட உள்ளத்துல வரணுமா, இந்த ரப்புல் ஆலமீனை விளங்க வேண்டிய முறையில விளங்கணுமா, அதுக்காக வேண்டிய குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. எந்த முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க முயற்சி செய்யணுமோ அந்த முறையில நீங்க முயற்சி செய்யுங்கோ என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எப்ப நீங்க அந்த ஹக்க ஜிஹாதி, எந்த முறையில முயற்சி செய்யணுமோ அந்த முறையில நீங்க முயற்சி செஞ்சா உங்களோட உள்ளத்துல ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை எந்த முறையில பயப்படணுமோ அந்த பயம் வந்துடும். எப்ப அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முறையில நாங்க பயந்துடுவோமோ ஹக்க கத்ரி, அந்த அல்லாஹ்வை விளங்க வேண்டிய முறையில நாங்க விளங்குவோம். எனவே அடிப்படை ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவம், அவனுடைய குத்ரத், அவனுடைய அஸமத் எங்களுடைய உள்ளத்துக்குள் இறங்குறதாக இருந்தா நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில செய்ய வேண்டிய தியாகங்களை செஞ்சாதான் ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல இறக்குவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரப்புல் ஆலமீனுடைய குத்ரத்தை விளங்குறது ஆக முக்கியமான தேவை. அதுதான் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ரப்புல் ஆலமீனுடைய குத்ரத் இருக்குதே, இந்த குத்ரத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல 3 முறைகள்ல வெளியாகும். இந்த முழு உலகமே இயங்குறது அவனுடைய குத்ரத்தின் மூலமாக தான். அந்த குத்ரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 முறைகள்ல வெளியாக்குவான். அதுல முதலாவது தான் ரப்புல் ஆலமீன் அவன் குத்ரத்தை நேரடியாக இறக்குவான், நேரடியாக அல்லாஹ் காட்டுவான், எந்த விதமான அஸ்பாப்களும் இல்லாம, எந்த விதமான அஸ்பாப்களும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைக்கிறார். முதலாவதாக உலகத்தை அல்லாஹ் படைக்கிறார். ரப்புல் ஆலமீன் 7 வானம் 7 பூமிகளை படைக்கிறார்.
எந்த விதமான அஸ்பாப்களும் இல்லாம நேரடியாக அவனுடைய குத்ரத்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெளியாகும். இரண்டாவது மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் அவனுடைய குத்ரத்தை வெளியாக்கக்கூடிய இரண்டாவது முறைதான் அஸ்பாப் என்று சொல்லக்கூடிய பர்தா, அஸ்பாப் என்று சொல்லக்கூடிய திரை. அந்த திரைகளுக்கு பின்னாலே இருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குத்ரத்தை வெளியாக்குவார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு ஆண் பெண்ணுடைய தொடர்பின் மூலமாக தான் ஒரு குழந்தை கிடைக்கும். இது ஒரு சபபாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஆனா ஒரு ஆண் பெண்ணுடைய தொடர்பு இல்லாமலையும் அல்லாஹ்க்கு வெளியாக்கலாம். நேரடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைத்தான். ஆனா அஸ்பாப்களுக்கு பின்னால அவனுடைய குத்ரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அஃபரஐதும் மா தும்னூன் அன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறார், நீங்க இந்திரிய துளிய பார்க்கலையா? அந்த இந்திரிய துளியால மனிதனை படைத்தது நானா நீங்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். எனவே ஒரு ஆண் ஒரு பெண் தொடர்பு வைத்ததுக்காக வேண்டி ஒரு குழந்தை உருவாகும் என்பது இல்லை, அப்படி ஒன்றுமே நடக்காது. அதான் ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது, ஒரு ஆண் பெண் தொடர்பு உண்டாக்கினதுக்கு பின்னால வயிற்றுல உள்ள மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ், ஒரு ஆண் ஒரு பெண் தொடர்பாகி உருவாகி இருக்குது, வெக்கவா தட்டவா? ரப்புல் ஆலமீன் வெக்க சொன்னா வச்சிடுவாங்க, தட்ட சொன்னா தட்டிடுவாங்க. 80 நாட்களுக்கு பின்னால யா அல்லாஹ், ஒரு ரத்த கட்டி இருக்குது, வெக்கவா தட்டவா? அல்லாஹ் வெக்க சொன்னா வச்சிடுவாங்க, தட்ட சொன்னா தட்டிடுவாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 120 நாட்கள் முழுமையான அமைப்புல தோற்றம் வந்துட்டு யால ரூஹ ஊதுறீங்களா, அல்லது நீ தட்ட சொன்னா தட்டிடுவோம், அல்ல வெக்க சொன்னா வச்சிடுவாங்க, தட்ட சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த எல்லாத்தையும் பாஸ் பண்ணி தான் நானும் நீங்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே ஒரு ஆண் ஒரு பெண் தொடர்பு வைத்ததற்காக வேண்டி குழந்தை இல்ல, நாங்க தான் அந்த அஸ்பாபுக்கு பின்னால் என்ற குத்ரத்தை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறோம். ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்ல வருவது, லிகுல்லி தாஇன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்து வச்சிருக்கிறார். ஃபைதா அஸாபத்தி தாஉ தவா பரிஅ பிஇذنில்லாஹ். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த நோயோடு அந்த மருந்து சேர்ந்துச்சா அந்த மனிதன் சுகம் பெறுவார். அதோட ஹதீஸ் முடியல, சுகம் பெறுவார் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம். அல்லாஹ் நாடல்ல, நீங்க மறந்து குடிச்சாலும் உங்களுக்கு சுகமாகும். எனவே மறந்து என்ற அஸ்பாபுக்கு பின்னால ரப்புல் ஆலமீன் அவன் குத்ரத்தை வச்சிருக்கிறான். ஒரு ஆண் பெண்ணுடைய தொடர்புக்கு பின்னால ரப்புல் ஆலமீன் அவன் குத்ரத்தை வச்சிருக்கிறான். அதான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், இந்த வானம் பூமி நீங்க பார்க்கலையா? இது எல்லாமே எங்கட குத்ரத்தால தான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விளங்குது, சூரியன் உதிக்கிற மாதிரி, வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. அல்லாஹ் சொல்றார், இந்த சூரியனுடைய ஓட்டம் இருக்குது, அதை நாங்க தான் ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். நாங்க தான் இவ்வளவு பிரம்மாண்டமான சூரியனை நாங்க தான் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். ஒளி, இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை சூரியன் மூலமாக வெளியாக்குறது நாங்க தான் என்பதாக அல்லாஹ் சொல்றார். இந்த சபபுக்கு பின்னால் எங்கட குத்ரத் தான் இருக்குது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் எடுத்து பார்த்தா ரப்புல் ஆலமீன் படைப்புகளை பத்தி பேசுறது அவன் குத்ரத்தை காட்டுறதுக்கு. இந்த எல்லாத்துக்கும் பின்னால நாங்க தான் இருக்கிறோம், நாங்க தான் இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூணாவது ரப்புல் ஆலமீன் அவன் குத்ரத்தை வெளியாகக்கூடிய முறைதான் அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக ரப்புல் ஆலமீன் அவன் குத்ரத்தை வெளியாக்குறான். அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக நெருப்ப ரப்புல் ஆலமீன் ஒரு சபபாக வச்சிருக்கிறான் எரிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அவன் நாடினா அவன் குத்ரத்தை அவன் வெளியாக்குவான் நேர் மாற்றமாக. யானார் கூனி பரதன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், நெருப்பே நீ இப்ராஹீமின் மீது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாந்தியாக சமாதானமாக நீ ஆகு என்பதாக ரப்புல் ஆலமீன் அவன் குத்ரத்தை நேர் மாற்றமாக வெளியாக்குறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல எவ்வளவு சம்பவங்கள்,
அவன் குதிரத்தை அவன் நேரடியாக வெளியாக்கக்கூடிய, அவன் குதிரத்தை அவன் அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால வெளியாக்கக்கூடிய. குர்ஆன் எவ்வளவு சம்பவங்கள் இந்த அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக நாங்க நாடினா எங்களோட குதிரத்தை வெளியாக்குவோம் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 80 வயதை தாண்டினதுக்கு பின்னால ரப்புல் ஆலமீன் இடத்துல துஆ கேட்கிறாங்க. இன்னி வஹனல் அபுமு மின்னி வஷ்தஅல அர்-ரஅசு ஷைபா. யா அல்லாஹ், வயசாலி ஆகிட்டேன் ரப்பே, மேல் கை எல்லாம் பலகீனமாகிட்டியா அல்லாஹ், முடியெல்லாம் பழுத்துட்டியா அல்லாஹ், உடம்புல சக்தி இல்லையா அல்லாஹ். வம்ரஅதி ஆகிரா, என்ற மனைவி மலடியா இருக்கிறாயா அல்லாஹ். எங்கட மொழியில சொல்றதா இருந்தா, நான் பிசிக்கலி ஃபிட் இல்ல தொடர்பு வைக்க, மனைவி பிசிக்கலி ஃபிட் இல்ல குழந்தைய பெத்தெடுக்க, அவ மலடி, நான் வயசாலி. ஆனா உண்ட குதிரத்திருக்குதே, உனக்கு சபபன்றதே தேவையில்லையா அல்லாஹ். எனவே கேட்கிற துஆ எப்படி தெரியுமா? ஃபஹதுலி மில்லதுன்க வலியா. யால ஓண்ட புறத்துல இருந்து, ஃபஹதுலி மில்லதுன்க, யால ஓண்ட புறத்துல இருந்து ஒரு புள்ளைய தாயா அல்லாஹ். எனக்கும் ஒன்றும் செய்யலாம், மனைவிக்கும் ஒன்றும் செய்ய. டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் எடுத்தா, நீங்க ஹோப்ஸ் வைக்க வேணாம், உங்களோட புள்ள உங்களோட மனைவி வந்து மலடியா இருக்கிறா, பெரனா இருக்கிறா, அது சொல்லி புள்ளையில எதிர்பார்க்க வேணாம். ஒண்ணுமெண்டா ஒரு புள்ளை எடுத்து வளர்த்துடுங்க, நீங்க பெருசா ஹோப் வச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதுதான் டாக்டர் சொல்ற ரிப்போர்ட். ஆனா ஒரு தாயி, ஒரு நபி, அல்லாஹ்வுடைய குத்ரத் என்று வரக்கூடிய நேரத்துல அஸ்பாபுக்கு பின்னால அவன் குத்ரத் தான், அஸ்பாபுகளுக்கு நேர்மாற்றமாக அவன். யா ஜக்கரியா இன்னா நுபஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா, எங்களை நம்பி இப்படி துஆ கேக்குறீங்களா? இப்படி துஆ கேக்குறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான், ஜக்கரியா, உங்களுக்கு நாங்க ஒரு புள்ளைய கொடுக்கிறதாக நன்மாராயம். புள்ளைக்கு பேரை நீங்க வைக்க தேவையில்லை, நாங்களே பேரை வச்சிட்டோம், யஹ்யா என்ற பேரை வச்சிட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்படி அல்லாஹ்? அதுதான் ரப்புல் ஆலமீன். இனி யா அல்லாஹ், நான் மறுவ சொல்றேன், நான் வயசாலி, என்ன மனைவி மலடி, நீ புள்ளைய தாரன்னு சொல்றாய், என்ன அத்தாச்சியா அல்லாஹ்? ஒன்றும் செய்ய தேவையில்ல. 3 நாள் நீங்க ரூமுக்குள்ள போயிட்டு ஜிக்ர்ல ஏறிங்க, உங்களோட மனைவியுடைய உடம்புக்குள்ள நாங்க புள்ளை உண்டாக்குறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ரப்புல் ஆலமீன் அவன் குத்ரத் இருக்குதே, அவன் நேரடியாக வெளியாக்குவான். அவன் அஸ்பாப் என்ற திரைக்கு பின்னால் இருந்து வெளியாக்குவான். அவன் அஸ்பாப்களுக்கு நேர் மாற்றமாக வெளியாக்குவான். இந்த குத்ரத்தை எங்கட உள்ளத்துல வரணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி. எப்படி ரப்ப விளங்கணுமோ நீங்க விளங்காம இருக்கிறீங்களே என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னும் விளங்கவே இல்லை நீங்க ரப்ப.